அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும் ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும் ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் பிடித்து உயர்த்திடும் ஓ என் தேவனே. செட்டை நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகு போல என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகு போல என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மாலைகளையும் பதராக்குவே என் தேவனே. தேவனா எவனுமே உலகத்தை என்றுமே மாலைகளையும் பதராக்குவே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஓ அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டையின் செட்டை நிழலில் அடைக்கலம். எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோமா? விடுதலையோடு சொல்லுங்க பார்க்கலாம். கழுகை போல என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் ஏறாமல் காத்திடும் கழுகு போல என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா
ஈரே அனைத்தையும் அருளிடும் ஓ எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவன். சொல்லலாமா? தேவனால் எவருமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் ஆக்குவே என் தேவனே. தேவனால் பிறந்த எவனுமே உலகத்தை என்றுமே மலைகளையும் பாதராக்குவே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் இயேசுவே என் தேவனே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் ஆமென் ஆமென். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஜெயிப்பதற்கு ஆண்டவர் கிருபையும் பலத்தையும் ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட தொடர்ந்து பாடுவோம். அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு. என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இல்லாத அன்பு. என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு. என்னையும் நினைத்த அன்பு, கைவிடாமல் நடத்திய அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு. பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு,
என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அள்ள அள்ள குறையாத அன்பு. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு பாடுங்க. பெயரை சொல்லி அழைத்தவர், அக்கைவிடாமல் என்னை நடத்துகிறவர், சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் பெயரை சொல்லி அழைத்தவரே, பெயர் அழைத்த அன்பே, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. Thank you Lord. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, இயேசையா, சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவே இணையில்லாத அன்பு. ஹalleluya. இன்னொரு பாடலை கூட நாம் தொடர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான், ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே, நேற்றைய துயரமல்லாம் இன்றே மறைந்ததையா, நேற்றைய துயரமல்லாம் இன்றே மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, நல்லவரே உமக்குத்தான், ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே, இரவெல்லாம் காத்தீ இன்னும் ஒரு நாள் தந்தீவோ, இரவெல்லாம் காத்தீ இன்னும் ஒரு நாள் தந்தீ, மறவாத இன்னேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன், மறவாத என்னேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, நல்லவாரி உமக்குத்தான், ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே
என் அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. நந்திடடி கோடி கோடி நந்திடடி, கோடி கோடி நந்திடடி, நல்லவாரி உமக்கு தான். ஓ ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஹல்லேலூயா. ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் ஜபத்தை கேட்டீரையா, ஜபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். கோடி கோடி நன்றி டாடி இயேசுயா, கோடி கோடி நன்றி ஓ நல்லவரே உமக்கு தான். ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் வேதனை துன்பமெல்லாம், வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனை உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா, நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி இயேசுயா, நன்றி ஓ கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, நல்லவரே நல்லவரே உமக்கு தான். ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிகூர கடவோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதே. தேவனை ஆராதிக்கிற நாம் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, விடுதலையோடு, தேவ பிரசன்னத்தோடு, தேவ வல்லமையோடு கர்த்தரை ஆராதிக்கவும் அவருடைய மகிமையை பார்க்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்த நம்மை நடத்துவார். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை நடத்தினார். கடந்த காலங்கள் முழுவதும் நம்மளை நடத்தினார். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மை நடத்தினார். நம்மை கைவிடாதபடிக்கு அவர் நம்மை நடத்தினார். கர்த்தர் நம்மை நடத்தினார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு என்னை நடத்தினார். இந்த உலகம் என்னை நடத்தல, மனிதர்கள் என்னை நடத்தல, கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே என்னை நடத்தினார். யாக்கோபை குறித்து எழுதியிருக்கிறது, அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்லை,
கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். காலங்கள் கடந்து போனாலும், வருடங்கள் கடந்து போனாலும், மாதங்கள் கடந்து போனாலும், கடந்து போகாத நேசர் எப்பொழுதும் நம்ம கூடவே இருந்து நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நடத்தும் அவர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். உங்க வாழ்க்கையில் அவருடைய நடத்துதலை உணர்ந்திருக்கீங்களா? உங்களை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று சொல்லி நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? இம்மட்டும் அவர் எங்களை நடத்துவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், இம்மட்டும் உதவி செய்வதற்கு என் குடும்பம் எம்மாத்திரம், நானும் எம்மாத்திரம். அவர் என்னை இவ்வளவு அருமையாய் தேவன் என்னை கொண்டு வந்ததற்கு என்கிட்ட எந்த தகுதியும் இல்லை. நான் அதற்கென்று விசேஷமா ஆண்டவருக்கென்று எதையும் செய்யவும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய கிருபையும் மாறாத அன்பு என் மேல இருந்ததுனால கர்த்தர் என்னை நடத்திட்டே இருக்கிறாரு. என்னை அழைக்கும் பொழுதே அவர் சொன்னார், நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி. Glory, hallelujah. கரம் பிடித்து நடத்துகின்றே, காலமல்லா சுமக்கின்றே. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொருவரும் சொல்ல போகிற, ஆண்டவரே கரம் பிடித்து எங்களை நடத்தி இருக்கிறீர், உமக்கு நன்றின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தரப்போகிறீர். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கவும், ஒரு மனமாய் உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்தின ஆண்டவரை எல்லாரும் இணைந்து சொல்ல போகிறோம். கரம் பிடித்து நடத்துகின்றே, ஓ காலமல்லா சுமக்கின்றே. மீண்டும் சொல்லிவோ, கரம் பிடித்து நடத்துகின்றே, ஓ சுமக்கின்றே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, ஓ உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா, ஓ உம்மை உயர்த்தி 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 உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இயேசுயா இதயம் துள்ளுதையா. இருந்தவரே இருப்பவரே இனிமேலும் வருபவரே, இயேசுயா இருந்தவரே இனிமேலும் வருபவரே. நன்றி 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 நன்றி.
கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைக்கின்றே காயமல்ல இயேசுயா ஆற்றுகின்றே கண்ணீரெல்லாம் துடைக்கின்றே ஆற்றுகின்றே நன்றி நன்றி நன்றி. முழு மனதோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி. கைகளை உயர்த்தி நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே நன்றி 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 இயேசுயா நன்றி. உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா இயேசுயா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒரு போதும் மறவாதே. எத்தனை பேர் இந்த காலவெளியில் உண்மையா சொல்ல முடியும்? அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஓ குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி மடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. படிக்குள்ளினே நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படிக்குள்ளியே நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை
முத்தை யாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் உன்மேல் வைத்த கிருபை மறந்து போகாது. அவர் உனக்கு பாராட்டின அன்பை மறந்து போகாது. உன்னை நடத்தின விதத்தை மறந்து போகாது. உனக்கு செய்த அதிசயங்களை மறந்து போகாது. அடிக்கடி ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிற விஷயம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை தான், உன்னை இந்த வனாந்தரத்தில் நடத்தி வந்த வழிகளை, எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. உன்னை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. கர்த்தர் உன்னை எப்படி நடத்தினார் என்பதை மறந்து போகாது. ஆண்டவர் உனக்கு எப்படி அற்புதங்களை செய்தார் என்பதை மறந்து போகாது. ஒவ்வொரு நாள் அதை நினைத்து 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 கர்த்தருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நாள் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நாள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்துங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் வல்லமை உள்ளவர், அவர் மகத்துவமானவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கத்திற்கு முடிவில்லை, அவருடைய அன்பிற்கு அளவில்லை. ஹல்லேலூயா. அவரே எல்லாவற்றையும் செய்கிறவர். எல்லா நன்மையினாலும் கர்த்தர் நம்மளை நிரப்புவார். எல்லா ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நிரப்புவார். உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்மளை அழைத்தவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கூடார மறைவுக்குள்ளே நம்மை சுகமாய் தங்க பண்ணுவார். சுகமாய் தங்க பண்ணுவார். அவர் செட்டை நிழலிலே ஆரோக்கியம் இருக்கிறது. அந்த செட்டை நிழலிலே நம்மளை மறைத்து அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். இதுவரையும் நடத்தினவர் இனியும் நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் செய்தவர், நன்மை செய்தவர், இன்னும் நன்மை செய்வதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் நம்மளை பாதுகாத்தவர் இனியும் நம்மை பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்தினார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு சரணத்தை உற்சாகமாய் கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி Thank you Lord, அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு
நமக்கு முன் சென்றாரே, நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. என்னை நடத்தினார், காலம் முழுவதும் நடத்தினார், அற்புதமாக நடத்தினார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டுடைய கிருபை இது மட்டும் எங்களை அற்புதமாக நடத்தி சென்றதை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இருக்கிறோம். தொடர்ந்து மீதியான நேரங்களிலும் மீதியான பகுதியிலும் ஆண்டவர் பொறுப்படுத்த அதிசயமான காரியங்களை தேவன் செய்வீராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்க பாதையை காட்டும். அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்க பாதையை காட்டும். ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன், உம்மிடத்தில் நான் உயர்த்துகிறேன். உம்மை நம்பி உள்ளேன் ஏசையா, நீரே என் தேவன் ஏசையா. உம்மை நம்பி உள்ளேன், கைகளை உமக்கு நேராக விரிக்கின்றேன். வறண்ட நிலம் போல் உமக்காய் தவிக்கின்றேன். கைகளை உமக்கு நேராக விரிக்கின்றேன். வறண்ட நிலம் போல் உமக்காய் தவிக்கின்றேன். உம்முகம் காணாமல் சோர்ந்து போனேன், உம் குரல் கேளாமல் துவண்டு போனேன். உம்முகம் காணாமல் சோர்ந்து போனேன், உம் குரல் கேளாமல் துவண்டு போனேன். ஏசையா, நீரே என் தேவன் ஏசையா. உம்மை நம்பி உள்ளேன் ஏசையா, நீரே என் தேவன் ஏசையா. உம்மை நம்பி உள்ளேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இந்த முதல் ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய பாதத்தில் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் நமக்கு பாராட்டின இந்த கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர். இந்த வருடத்தினுடைய இறுதி மாதத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். கடந்த 11 மாதங்கள் மிக அற்புதமாக கர்த்தர் நம்மளை நடத்தினார். இந்த புதிய மாதத்தை காண்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். வேகமாக நாம் இந்த வருஷத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஸ்தோத்திரம். புதிய ஆண்டுக்குள்ளே கர்த்தர் நம்மளை நடத்தி செல்வாராக. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் அறிவித்தது போல, கடந்த வாரத்தில் உங்களுக்கு அறிவித்தது போல நம்முடைய ஆராதனை ஸ்தலத்தை நம்ம இந்த மாதத்தில் நம்ம மாற்ற இருக்கிறோம். வருகிற 22ஆம் தேதி முதல் நமக்கு நம்முடைய சபை இங்கே இருந்து ஜெசன் மஹாலில் இருக்கிற மாடியில் நம்ம அதை வாடகைக்கு எடுத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். அங்கே வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மாடியில் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. இந்த சீலிங் போடணும்,
ஏசி பண்ணுறதுனால சவுண்டு வெளியே போகக்கூடாது. நிறைய வேலைகள் அங்கே நம்ம தொடங்கி இருக்கிறோம். ஆகவே 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஆராதனை இங்கே நடைபெறும். 20ஆம் தேதினா இன்னும் 2 வாரம் அப்படித்தானே? சரி, இன்னும் 2 வாரங்கள். 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எல்லா ஆராதனையும் இங்கே தான் நடைபெறும். உபவாச ஜபங்கள், மற்ற ஜபங்கள். 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆராதனையை நம்ம அங்கே மாற்றப் போகிறோம். தொடர்ந்து நம்முடைய சபையினுடைய எல்லா காரியங்களும் அங்கே தான் நடைபெறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அதற்கான எல்லா ஆயத்தங்களும் வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறோம். அது நாம் நீண்ட நாட்கள் ஜெபித்த காரியங்கள். நமக்கு இங்கே நெருக்கடியான சூழ்நிலைகள், பார்க்கிங் வசதி நமக்கு இங்கே இல்லை. ஸ்தோத்திரம். நிறைய பேர் வாகனங்களை ரோட்டில் விடும் பொழுது டிராஃபிக் போலீஸ் வந்து அதுக்கு ஃபைன் அடிக்கிறாங்க, இல்லை லாக் போடுறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அவங்க ஒதுக்கி விடுறதில்ல, ரோட்டில் விட்டு போயிடுறாங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் நமக்கு நிறைய பார்க்கிங் பிரச்சனை இருக்கிறது, இடவசதிகள் குறைவு. அதனால் கர்த்தர் நமக்கு ஒரு விசாலமான இடத்தை தர வேண்டும் என்று நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் அந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. விசேஷமாக கடந்த நாட்கள் நடைபெற்ற 21 நாள் ஜெபத்தில் என்னுடைய ஜெபத்தினுடைய முதல் பகுதி அதுவாக இருந்தது. ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தோம். கர்த்தருடைய உள்ளங்களிலே பேசினார். அதற்காக அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதற்கு அநேக தேவைகள் இருக்கிறது. அதனால் ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் உதாரத்துவமாய் அதில் இணைந்து கொடுக்க உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தின் சார்பில் 10,000 ரூபாயோ இல்லாவிட்டால் 5,000 ரூபாயோ உங்கள் குடும்பத்தின் சார்பில் கொடுக்க ஆரம்பித்தா 10 பேர் கொடுத்தாலே எவ்வளோ வந்துடும்? கணக்கழகாக போடுவீங்க. 20 பேர் 5,000 ரூபாய் கொடுத்தா எவ்வளோ வந்துடும்? பார்த்தீங்களா? நமக்கு கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே அங்கே செலவு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஆராதனையாக அங்கே நடத்தப்படும். காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 500 பேர் அந்த ஹாலில் உட்காரலாம். அதற்குரிய வசதிகள் நமக்கு அங்கே இருக்கிறது. இல்லையா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். நம்ம மற்ற நாட்களிலெல்லாம் அங்கே கிறிஸ்மஸோ, நியூ இயரோ, ஈஸ்டரோ, ஸ்தோத்திரம், பெரிய வெள்ளிக்கிழமையோ, பண்டிகை பெருவிழாவோ, இதுக்கு எல்லாமே நம்ம பல ஆயிரங்கள் வாடகைக்கு கொடுத்து தான் நம்ம ஆராதனை நடத்துவது உண்டு. இனிமேல் அந்த பிரச்சனை நமக்கு இருக்காது. நம்ம எல்லாமே நமக்கு பார்க்கிங் வசதி உண்டு. உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்தது. அதனால் நமக்கு அநேக தேவைகள் இருக்கிறபடினாலே நீங்கள் உங்கள் மனதில் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கென்று நீங்கள் உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே வருகிற நாட்களிலே ஸ்தோத்திரம் சீக்கிரமாக வேலைகள் முடிக்க வேண்டும். பணங்கள் இல்லாதபடினால் வேலைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இல்லாவிட்டால் அந்த வேலைகள் துரிதமாய் நடக்கும். ஸ்தோத்திரம். அதனால் எல்லாரும் உற்சாகமாய் கொடுக்க இயேசுவின் நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கென்று கொடுக்கிறவர்கள் அதை தனியாக ஒரு கவரில் எழுதி ஸ்தோத்திரம் அந்த மண்டப வேலைக்கென்று நீங்கள் கொடுக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். மண்டபத்திற்கு போனதற்கு பிற்பாடு அது நமக்கு மண்டபமாக அல்ல, அது நமக்கு சர்ச்சி தான். ஆமென் சொல்லுங்கள். லீபனோன் ப்ரேயர் சென்டர் தான் போர்டே வைப்போம். அதுக்கப்புறம் அது நமக்கு மண்டபம் கிடையாது. அதுக்கு என்னது? மண்டபம் கீழே, நமக்கு மேலே சர்ச்சி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே சில மாற்றங்கள், நேரங்கள் மாற்றாத ஜபத்தினுடைய நேரங்கள் சில மாற்றப்பட்டிருக்கிறது. நமக்கு புதன்கிழமை நடக்கிற ஜபம் செவ்வாய்க்கிழமை இரவு நடக்கும். ஏனென்றால் இந்த கல்யாணம் கீழே நடக்கும் புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையெல்லாம் திருமணம் நடக்கும் பொழுது நமக்கும் அது இடைஞ்சலாக இருக்கும், அது அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதனால் அவர்கள் முதலாவது பேசி தான் அந்த இடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நமக்கு வெள்ளிக்கிழமை நடைபெறுகிற உபவாச ஜபம் சனிக்கிழமை நடைபெறும். சனிக்கிழமை ஒருத்தரும் கல்யாணம் வைக்க மாட்டாங்க. அதனால் நம்ம ஜபத்தை என்ன செஞ்சிடலாம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஒருத்தரும் கல்யாணம் வைக்க மாட்டாங்க. அதனால் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் அந்த புதன்கிழமை ஜபம் அப்படி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஆராதனையாக முதல்ல நம்ம ஆரம்பிக்கலாம். கர்த்தர் ஆத்துமாக்களை தருவார். பிறகு 2வது ஆராதனை ஆரம்பிக்கலாம். ஏன்னா எல்லாரும் உட்காரக்கூடிய வசதி இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் அதை செய்வோம். இதற்குரிய விவரங்கள் தொடர்ந்து உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கப் போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு தொடர்ந்து நம்மோடு தேவன் பேசுவார். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசும்படியாக ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை தியானிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? 30ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக படிக்கலாம். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்து இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லுகிறது? யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே. யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையிலே தேவ சபைக்கும் நமக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதை இப்படி சொல்லலாம், இனி யாக்கோபு சுகித்து இருப்பான். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஒரு சுகமான வாழ்க்கையை பார்க்க முடியாத ஒரு நிலை, இதுவரைக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியாத ஒரு நிலை ஒருவேளை இருந்திருக்குமானால், கடந்த மாதங்கள், கடந்த வருடங்கள், கடந்து போன நாட்கள் முழுவதும் நீங்கள் எதிர்பார்த்ததை போல, நீங்கள் விரும்பினது போல, நீங்கள் வாஞ்சித்தது போல, இல்லாவிட்டால் நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டதை போல ஒரு வாழ்க்கை, இல்லாவிட்டால் ஒரு சூழ்நிலை நீங்கள் வாழ்வில் இல்லாமல் இருந்திருக்குமானால், இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இனி அவன் சுகித்து இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் பார்க்காத, இதுவரைக்கும் கண்டிராத சில ஆசீர்வாதங்களுக்குள் இந்த வருடத்தின் இறுதி நாட்களுக்குள்ளே தேவன் உங்களை கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஏராளம்தான், நம்முடைய விருப்பங்கள் ஏராளம்தான், நம்முடைய ஆசைகள் ஏராளம்தான். ஆனால் நினைத்ததற்கு மாறாக அநேக சம்பவங்கள் நம்முடைய வாழ்விலே நடந்திருக்க முடியும். ஆனால் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு இன்றைக்கு தீர்க்கமான ஒரு வார்த்தையை சொல்கிறார், இனி இஸ்ரவேல் சுகித்து இருப்பான், இனி யாக்கோபு சுகித்து இருப்பான். அல்லேலூயா. இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில, இல்லாவிட்டால் இஸ்ரவேலின் வாழ்க்கையில கடந்து வந்த 3 காலகட்டங்களை ஆண்டவர் முடித்து சுகமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே யாக்கோபை கொண்டு வருகிறார். இன்றைக்கு 3 விதமான காலகட்டங்கள் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே. இந்த நிலைகள் முடிந்துதான் ஒரு சுகமான வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார் என்பதை குறித்து வேதத்திலே நாம் அறிந்திருக்க முடியும். அந்த 3 காலகட்டங்களை நான் உங்களுக்கு வேகமாக சொல்லட்டும். ஒன்று, அது தத்தளிப்பின் காலம். யாக்கோபு அனுபவித்த காலம் என்ன? யாக்கோபு கடந்து போன காலத்தின் நிலைமை என்ன? யாக்கோபு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தின் நிலைமை என்ன? அது தத்தளிப்பின் காலமாம். என வேதம் சொல்லுகிறது, இனி அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. அப்போ இத்தனை காலங்கள், இத்தனை வருடங்கள் தன் வாழ்விலே அவன் சந்தித்து கடந்து போய் இருக்கிற காலம் எப்படி இருக்குது? தத்தளிப்பின் காலமாக இருக்கிறது. வனாந்திரத்திலே அவனுக்கு ஒரு தத்தளிப்பின் காலம், தத்தளிப்பின் நாட்கள், எதிர்பாராத நிலைகள், எதிர்பாராத பிரச்சனை, அதில் இருந்து எப்படி மீள முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை அவனுக்குள்ளே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தத்தளிக்கிற சூழ்நிலை, எந்த மனிதனும் எந்த நபராலும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலை, தத்தளிப்பு அப்படின்னு சொன்னா, நீச்சல் தெரியாத ஒரு குளத்திலேயோ ஒரு ஆற்றுலையோ விழுந்துட்டான்னா சொல்லுவாங்க, அவன் தண்ணிக்குள்ள என்ன செஞ்சான்? தத்தளிச்சிட்டு கிடந்தான். ஒத்துரும். அருமையானவர்களே, ஏன்னா அவனுக்கு கரை வருவதற்குரிய சூழ்நிலை அவனுக்கு தெரியவில்லை, கரை சேர வேண்டிய விதம் அவனுக்கு தெரியவில்லை. ஒருவேளை நீச்சல் தெரிந்திருக்கும், ஆனால் எந்த தண்ணிக்குள்ள விழுந்தாலும் எப்படியாவது நீந்தி கரை சேர்ந்து விடலாம். ஆனால் இங்கே எப்படிப்பட்ட நிலை என்றால், ஒன்றுமே தெரியாத நிலைகள். மூழ்கி விடுவோம், அழிந்து விடுவோம், இதோடு கதை முடிந்து விட்டது என்கிற ஒரு சூழ்நிலை தான் தத்தளிப்பின் நிலைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தத்தளிப்பின் காலங்கள் யாக்கோபுக்கு முடிவுக்கு வருகிறது என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள, ஏதோ ஒரு போராட்டத்திற்குள்ள, ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ள, ஏதோ ஒரு கஷ்டமான காரியங்களுக்குள்ள நீங்கள் சிக்கிக் கொண்டவர்களாய் அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி தத்தளித்து கொண்டிருப்பீர்களானால், இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காலங்கள் முடிவுக்கு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில அநேகருடைய வாழ்வில நடக்கிற காரியம் அதுதான்.
எதிர்பாராத சம்பவங்கள், எதிர்பாராத சூழ்நிலைகள் மனிதனுடைய வாழ்விலே அருமையானவர்களே வரும் பொழுது இதிலிருந்து எப்படி வெளியே வருவேன்னு தெரியல, இதிலிருந்து எப்படி மீண்டு வருவேன்னு தெரியல, இதிலிருந்து எப்படி என் வாழ்க்கை சுகபோகமான, என் ஆசீர்வாதமான, செழிப்பான வாழ்க்கைக்குள்ளே வரும் என்று எனக்கு தெரியவில்லை என்று நினைக்கும் பொழுதெல்லாம் தேவன் அந்த நிலைகளை மாற்றி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நகோமியினுடைய வாழ்க்கை தத்தளிப்பின் வாழ்க்கை. கவனியுங்கள், மோவாபிலே வந்து அவள் வாழ்க்கை ஒரு தத்தளிப்பின் வாழ்க்கைக்குள்ளே போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்புகள், குடும்பத்தில் வந்த சங்கடமான காரியங்கள் நகோமியினுடைய வாழ்க்கையிலே ஒரு தத்தளிப்பை ஏற்படுத்தினது. அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன் மருமக்களை பார்த்து அவளுக்கு என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. அவள் சொல்லுகிறாள், ஒரு நாள் நான் வாழ்ந்திருந்தது தான், ஒரு காலத்தில் நான் சுகித்திருந்தது தான், ஆனால் இப்போவோ என் வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையாய் மாறிவிட்டது. என்னை யாரும் நகோமி என்று சொல்ல வேண்டாம், என்னை மாறா என்றே அழைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பேச்சில் அல்ல, என் வாழ்க்கை செயலிலும் அப்படித்தான் இருக்கிறது என்று அவளுக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. அடுத்து போக வேண்டிய வழி தெரியவில்லை. அவளோ தத்தளித்து கொண்டிருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் தன் மருமக்களை பார்த்து சொல்லுகிறாள், ஏம்மா நீங்க உங்க வழியை பார்த்து போயிருங்க, என்ன விட்டுருங்க, என்னை யாரும் கவனிக்க வேண்டாம். எதிர்பாராத சம்பவங்கள் நம்ம வீட்டிலே குடும்பத்திலே நடந்து விட்டது, இனிமேல் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல, நீங்க உங்க லைஃபை பார்த்துக்கிடுங்க, உங்க வாழ்க்கையை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மருமகள் வந்து முத்தமிட்டு நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டா. ஆனால் இன்னொருவளோ விடாமல் அவளை பற்றி கொண்டாள். இப்போ அடுத்த தத்தளிப்பு என்னன்னா, நமக்கு மட்டும்தான் பிரச்சனை, நம்ம வாழ்ந்து முடிச்சிடலான்னு நினச்சா நம்ம கூட இன்னொன்று இணைஞ்சிருக்குது. இனிமேல் இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது, இதை எங்கேயாவது கொண்டு போய் சேர்க்கணுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ பாருங்க, பிரச்சனையை ரெண்டு பேரும் பேசி பேசி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். பேசுறதற்கு ஆள் இல்லைன்னா தான் தனியாக என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இப்போ பேசுறதுக்கு மருமகா இருக்கா, ஆனால் மருமகா கூட என்ன செய்யலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, ஆனாலும் ஒரு கேள்விக்குறி. இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்ந்திருக்க முடியுமா? வாழ்வு செழிப்பாய் மாற முடியுமா? என்ன செய்வது? அருமையானவர்களை, முடிவெடுக்க தெரியவில்லை. அதுதான் தத்தளிப்பு. வாழ்க்கையிலே பாருங்கள், எதையும் யோசிக்க முடியவில்லை, அடுத்த கட்டம் தெரியவில்லை, அடுத்த நகர்வு எப்படி போக வேண்டும் என்று தெரியவில்லை. ஒரு வழி நடத்துதல், ஒரு பாதை உருவாக்கப்படுகிறது. அதுதான் போவாசினுடைய வயல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அறுப்பின் காலங்களிலே விழுகிற கதிர்களை எடுத்து பொறுக்கிக் கொண்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது சாப்பிடலாம், வாழலாம் என்று நினைத்து அந்த போவாசினுடைய வயலுக்கு வருகிறாள். அந்த போவாசினுடைய வயல் அவளுக்கு கை கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, இவர்கள் வந்த நிலைமை, இவர்கள் அங்கே வந்ததான சூழ்நிலைகள், இவர்கள் அங்கே வந்ததான எல்லா காரியங்களும் பரலோகத்தின் தேவனுக்கு தெரியும். கர்த்தரே கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை வருஷங்கள் தத்தளிப்பு பாருங்கள். ஆனால் அந்த வயலிலே ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ரூத்துக்கு தத்தளிப்பின் காலம் முடிந்தது. ஆமென் சொல்லுங்க. என்னைக்கும் எப்பொழுதுமே நம்ம பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. ஸ்தோத்திரம். இது கொஞ்சம் பரவாயில்லை, இந்த பிரச்சனை கொஞ்சம் பரவாயில்லை, அப்படி இப்படியே இது முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சா அது வேறு விதமாக அடுத்த பிரச்சனை வருது. அதை சரி பண்ணி கொண்டு வர்றதுக்குள்ள இன்னும் வேறு விதமான பிரச்சனைகள். இப்படி தான் வாழ்க்கையில் அநேகர் பிரச்சனையின் நடுவிலே தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலேயே கர்த்தர் உங்களோட சொல்லுகிற வார்த்தை, எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள், எத்தனை வாரங்கள் உன் வாழ்க்கையிலே இப்படி தத்தளித்து கொண்டு இருந்தாய். ஸ்தோத்திரம். யாக்கோபு என்ற அந்த இடத்தில் உங்கள் பெயரை வைத்து சொல்லுங்கள், இனி அவன் சுகித்து இருப்பான். அல்லேலூயா. ஏனென்றால் அவன் தத்தளிப்பின் காலம் முடிந்து போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான காரியத்தை உங்கள் வாழ்வில் ஆண்டவர் செய்யணும்னு விரும்புகிறாரு. தத்தளிப்பின் காலம் முடிந்தது. சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இனிமே உங்களுக்கு தத்தளிப்பு இல்லைங்கிறாரு. இனி அவன் சுகித்திருப்பான்கிறாரு. இனி உங்க வாழ்க்கை சுகமா இருக்க போகுது. எங்க கண்ணீர் வெடிச்சிங்களோ, எங்க வேதனைப்பட்டீங்களோ, எங்க கலங்கினீங்களோ அந்த இடத்துல ஒரு சுகம் உங்களுக்கு வரப்போகிறது. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அப்படியே மனசுக்குள்ள உங்கள் பேரை சொல்லி நீங்கள் சொல்லணும். யாக்கோபுங்கிற இடத்துல உங்கள் பேரை வச்சுட்டு சொல்லுங்கள், இனி அவன் சுகித்திருப்பான், இனி இவள் சுகித்திருப்பாள். உங்கள் நெஞ்சில் கை வச்சு கூட நீங்கள் சொல்லலாம், நான் சுகித்திருப்பேன், எனக்கு தத்தளிப்பு முடிந்து விட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? சரி. இரண்டாவது, அவன் கடந்து வந்த காலங்கள். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அதே அதிகாரத்தின் 7ஆம் வசனம், ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். இஸ்ரவேலுக்கு அது இக்கட்டு காலம், யாக்கோபுக்கு அது இக்கட்டு காலம். நன்றாய் கவனியுங்கள். இரண்டாவது, கடந்து வந்த ஒரு காலத்தின் நிலைகளை சொல்லுகிறேன், இல்லாவிட்டால் எது முடிவுக்கு வரப்போகிறது என்பதை குறித்து சொல்லுகிறேன். இக்கட்டு காலம் முடிவுக்கு வரப்போகிறது. தத்தளிப்பின் காலம் முடிந்து யாக்கோபை இனி சுகித்து இருப்பான். இப்ப சொல்றாரு, இக்கட்டு காலம் முடிந்து யாக்கோபை இனி சுகித்து இருப்பான். ஆமென். கவனியுங்கள், இவருடைய வாழ்க்கையில வந்த இக்கட்டான சூழ்நிலைகள் ஏராளம் இருக்கிறது. இப்படி சொல்லலாம், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் தான். தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருந்து புறப்பட்ட நாட்கள் முதற்கொண்டு ஏசா, அருமையானவர்களே, இவனுக்கு கொடுத்த ஒரு சவாலின் வார்த்தைகள் தான் அவனை தன் வீட்டிலிருந்து புறப்பட வைத்தது. அப்பாவே சொல்றாரு யாக்கோபை பார்த்து, நீ இங்கே இருக்கண்டாம்ப்பா, நீ போயிரு, அவன் சொன்னால் எதையும் செஞ்சிருவான், அதனால நீ மாமா வீடாகிய லாபான் வீட்டுக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அவர் அவனை ஆசீர்வதித்து என்ன செய்கிறாரு, அவனை அனுப்புறாரு. நீ போ அப்படின்னு ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. இப்போ அவன் வனாந்தரத்திற்கு வருகிறான். ஒரு சாயங்காலமான ஒரு நேரம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வர சொல்லி அனுப்புறாரு, மாமா வீட்டில் உனக்கு ஏத்த பொண்ணு அங்கே இருக்கு, பார்த்துக்கிடலான்னு சொல்லி அனுப்புறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ இவன் வனாந்தரத்தில் வரும்பொழுதெல்லாம் இவன் எண்ணம் முழுவதெல்லாம் மாமா வீட்டில் இருக்கிற பொண்ணை தான் நினச்சிட்டு வாரான்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்து வருகிறான். இருட்டாயிற்று. அங்கே ராத்தங்குகிறான். நமக்கு தெரியும், ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைக்கிறான். அங்கே நித்திரை பண்ணுகிறான். கர்த்தர் அவனோட பேசுகிறார். கவனிங்கள், ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அவனுடைய பயணம் இருந்தது. ஒரு பக்கம் சகோதரன் சொன்ன சவாலின் வார்த்தைகள் அவனுக்கு ஒரு இக்கட்டான ஒரு காலம்தான். செஞ்சிருவானோ, இது நடந்துருமோ, இப்படி நமக்கு சம்பவிச்சிருமோ, ஒருவேளை பின்னால வந்துருவானோ அப்படின்னு பயந்து பயந்து தான் அவன் போகிறான். அது அவனுக்கு ஒரு இக்கட்டு காலம்தான். ஆனால் அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் அவனோட பேசுறாரு. அவன் வாழ்க்கையில் நடக்க போற காரியத்தை பேசுறாரு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய அன்பு உங்க மேல இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோட இடைபடுவார். நான் யாக்கோபை சிநேகித்தேங்கிறார். கர்த்தர் சொல்றார், ஆமை, நான் யாக்கோபை சிநேகித்தேன்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பாவினுடைய அன்பு, எதிர்பார்த்த அன்பு அவனுக்கு இல்லாம போனாலும் ஆண்டவருடைய அன்பு அதிகமாக அவன் மேல இருந்துச்சு. இந்த உலகத்தினுடைய அன்பு குறைய குறைய தேவனுடைய அன்பு பெருகிட்டே இருக்கும். என்ன ஒருத்தர் நேசிக்க மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட ஒருத்தர் அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்க, என்னை எதுக்குமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க, எந்த காரியத்தையும் என்கிட்டயே சொல்கிறதே கிடையாது, எல்லாமே மறைச்சே செய்கிறாங்க, என்னை அப்படியே தள்ளிட்டாங்க, என்னை அப்படியே ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஓ, அப்படி ஒன்று இருக்குன்னு சொல்கிறீங்களோ? இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை எதுக்கும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க ஐயா, கண்டா கூட பேச மாட்டேங்கிறாங்க ஐயா, ஸ்தோத்திரம். அப்படியே நம்மளை ஒதுக்கிட்டாங்க. ஒரு காலத்தில் ஐயோ நாங்கள் ஒரே தட்டில் சாப்பிட்ட ஆட்களாங்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, நாங்கள்லாம் அப்படியே ரோட்டில் போகும்போது கையை பிடிச்சிக்கிட்டே நடந்த ஆட்கள் ஆகும். இப்போ கை இருக்கு ஆனால் பிடி இல்லை. அப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்தவங்க இப்போ எங்களை கண்டுகிட்டதே இல்லை, இப்போ எங்கிட்ட பேசுகிறதே இல்லை. பரவாயில்லைங்க அப்படின்னா ஆண்டவருடைய அன்பு உங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். உங்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால தான் அப்பப்போ உங்ககிட்ட கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, வார்த்தையை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் அனுப்புறாருன்னா உங்கள் மேலே இருக்கிற பிரியத்தினால, உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பினால் அவர் பேசுகிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபிட்ட பேசினாரு, நடக்க போகிறத சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பி வருவான்னாரு, நான் உன் கூட இருப்பேன்னாரு. ஸ்தோத்திரம். இதெல்லாம் கேட்டான். கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லினான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான். மறுபடியும் அப்பா சொன்னபடியே மாமா வீட்டுக்கு போகிறான்.
நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவனுடைய காலங்கள் ஒரு இக்கட்டான ஒரு காலங்கள். எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 20 வருஷங்கள், 20 ஆண்டுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தன் மாமாவை லாபான் வீட்டிற்கு போய், அருமையானவர்களே, விரும்பினவளை கல்யாணம் பண்ண முடியாம ஏமாற்றப்பட்டு மறுபடியும் அங்க வேலை செய்து பாருங்க. அந்த மாமா வேற இந்த மருமகனை மதிக்கவே இல்லை பாருங்க. ஒழுங்கா சம்பளமும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, சம்பளத்தை பல நேரம் மாத்துறாரு, அவனை ஒரு வகை வைக்க மாட்டேங்கிறாரு. இப்படியே காலங்கள் உருண்டு போயிற்று. ஒரு நாள் கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே, உன் இக்கட்டு காலத்திற்கு முடிவு வருகிறது. ஹல்லேலூயா. இனிமே நீ இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, இப்படி நீ வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. உனக்கு நான் சொன்ன வார்த்தை எல்லாம் நான் நிறைவேற்ற போகிறேன். உனக்கு நான் எதை சொன்னேனோ அதை நான் நிறைவேற்ற போறப்பா. ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் முடிந்தது. இன்னைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பல இக்கட்டுக்குள்ளே இருக்கிறீங்களா? சொல்ல முடியாத பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்களா? தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைக்குள்ளே மாட்டிக்கிட்டோன்னு சொல்கிறீங்களா? இதில் இருந்து எப்படி வெளியே வரேன்னு எங்களுக்கு தெரியல, இந்த இக்கட்டில் இருந்து எப்படி வெளியே வரேன்னு எங்களுக்கு தெரியல. ஸ்தோத்திரம். எந்த மனிதனும் இந்த இக்கட்டு காலத்தில் உதவி செய்ய முடியாதுங்க. இக்கட்டு காலத்தில் மனுஷனுடைய உதவி விருதாவாய் இருக்கும். மனுஷனுடைய உதவியும் அற்று போயிட்டு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இக்கட்டு காலம் முடிவுக்கு வருகிறது, இனி நீ சுகித்திருப்பாய். இத்தனை வருடங்கள் அழுதது போதும், இத்தனை மாதங்கள் கண்ணீர் வடித்தது போதும், இத்தனை மாதங்கள் வாழ்க்கையை வருத்தப்படுத்தினது போதும். ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? ஏன் என் வாழ்க்கை இப்படி அமைந்து விட்டது? ஏன் என் குடும்ப சூழ்நிலை இப்படி அமைந்து விட்டது? ஏன் நான் இப்படி இழந்து போய் நிற்கிறேன்? நான் ஏன் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் என்கிற கேள்வி உனக்குள்ளே எழும்பி கொண்டிருக்குமானால், எனக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா? எனக்கு ஒரு மாற்றம் வராதா? என்றைக்கு நான் சந்தோஷமாய் இருப்பேன்? என்றைக்கு என் பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்கிறதை நான் பார்ப்பேன் என்று உங்கள் இருதயத்தில் ஒரு வேதனை இருக்கிறது என்றால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இக்கட்டு காலம் முடிகிறது. இன்னையோட முடியுதுங்க. அல்லேலூயா. இந்த வருஷத்தோட முடியும். புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்ப்பரிப்பு, உன் வீட்டுக்குள்ள ஒரு ஆரவாரம், உன் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, உன் வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷமான காரியங்கள் நடக்கத்தான் போகிறது, நடக்கத்தான் போகிறது. இன்னைக்கு சொல்லுங்க, இக்கட்டு காலம் முடிந்தது, யாக்கோபு இனி சுகித்திருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது எழுதியிருக்கிறது, அவன் சிறையிருப்பின் காலம் முடிந்தது. ஹல்லேலூயா. அந்நியர்கள் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. அப்போ ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருந்த காலங்கள், அவன் ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருந்த காலங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதையும் விரும்பினபடி செய்ய முடியாது, எதிலும் விரும்பினபடி வாழ முடியாது, எதிலும் விரும்பினபடி வாழ்க்கை இருக்கல. அருமையான ஒரு சிறையிருப்பு, ஒரு அடிமைத்தனம், வாழ்க்கை முழுவதும் பயந்துகிட்டே இருக்கு. அதான் அடிமைத்தனம், பயந்து வாழ்கிற நிலைமை. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபே, இனி உனக்கு அடிமைத்தனம் இல்லை, ஒரு சுதந்திரம் உனக்கு உண்டாக போகிறது. உன் சிறையிருப்பின் காலம் முடிந்து யாக்கோபு இனி சுகித்திருப்பான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவ்வளவு நாளும் ஆசீர்வாதத்தை நீ தேடி போனாய், ஆனா இனி என்ன நடக்கும் தெரியுமா? ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்க தேடி போன காலங்கள் அதையெல்லாம் விலகி போயிற்று. நீங்கள் தேடி போன நாட்களில் அதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாய் இருக்கவில்லை. ஆனா இனிமே நடக்க போற அற்புதம் என்னன்னா, எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. நீங்க வாசலை தட்ட வேண்டாம், நன்மை உன் வாசலை தட்டும், ஆசீர்வாதம் உன் வாசலை தட்டும். எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் உன் வாசலை தட்டும். நீ தேடி அழித்து போன காலம் முடிந்து போகுது. நீ தேடி அழுத காலங்கள் முடிந்து போகிறது. சிறையிருப்பு முடிந்து போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சிறையிருப்பை திருப்பி யாக்கோபை சுகித்திருக்க பண்ணுவார். இனி சுகித்திருப்பான். சொல்லுங்க, இனி நான் சுகித்திருப்பேன். எனக்கு தத்தளிப்பு முடிந்தது, எனக்கு இக்கட்டு காலம் முடிந்தது. சொல்றவங்களுக்கு தான் நடக்கும். ஆமென். சொல்றவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா நடக்காது. அறிக்கை பண்ணுங்க, சொல்றவங்களுக்கு நடக்கும். சிறையிருப்பின் காலம் முடிந்தது. நம்ம தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக எந்த வார்த்தையை அறிக்கை பண்றோமோ அதை கர்த்தர் கனம் பண்ணுவார்.
நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது கனவீனமாக கர்த்தர் நினைக்க மாட்டார். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணும் பொழுது அது நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. சரி, இப்போ யாக்கோபு சுகித்திருக்கணும். அவனுக்கு 3 கட்டங்கள் முடிந்து விட்டது. தத்தளிப்பின் காலம் முடிந்து விட்டது, இக்கட்டு காலமும் முடிந்து விட்டது, சிறையிருப்பின் காலமும் முடிந்து விட்டது. இனிமே அவன் சுகித்திருக்கணும்னா ஒரு காரியத்தை அவன் செய்ய வேண்டியது இருக்கிறது. நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. ஹல்லேலூயா. உனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, அதனால் வீட்டை பூட்டிட்டு உள்ளே இருக்காத. நீ எங்கே வரணும் சொல்லுங்க? ஹல்லேலூயா. பெத்தேலுக்கு போங்கிறார். நான் உனக்கு தரிசனமானேன், நான் உன்னோடு பேசினேன், நான் உன்னை மகிழ பண்ணினேன், நீ என்னோடு பேசினாய், நீ என்னோடு பொருத்தனை பண்ணினாய், ஆகவே அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயர் வைத்தாய். ஆகவே இப்பொழுது நீ எழுந்து உன்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு அந்த பெத்தேலுக்கு போ. நீ எப்போ சுகித்திருப்பாய் தெரியுமா? நீ தேவனை நன்மை செய்த ஆண்டவரை மறக்காமல் இருக்கும்போது, உன்னை சந்தித்த ஆண்டவரை மறக்காமல் இருக்கும்போது, உன்னோடு பேசின ஆண்டவரை மறக்காமல் இருக்கும்போது, உனக்கு ஆபத்தில் உதவி செய்த ஆண்டவரை மறக்காமல் இருக்கும் பொழுது, நன்றி நிறைந்த இருதயத்தோட கர்த்தரை நீங்கள் துதிக்க கடமைப்பட்டிருப்பீர்களானால் இனி யாக்கோபுக்கு சுகமான வாழ்க்கை தான். எழுந்து பெத்தேலுக்கு போ. 20 வருஷங்கள் கடந்து போய் விட்டது. நீ என்னோடு சொன்ன வார்த்தையும் இருக்கிறது, நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கையும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேசத்திலிருந்து புறப்பட்ட பொழுது வெறுங்கையாய் வைந்தான். கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்போ எல்லாம் அவனை தேடி வருது. இப்போ எல்லாம் அவனை தேடி வருது. இது நடக்காதா, அது நடக்காதா, இந்த வழி திறக்கப்படாதா, இந்த வாசல் திறக்கப்படாதா அப்படின்னு நினைச்ச எல்லா இடத்திலும் இப்போ வழியை திறந்து யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி அவனை இந்த பூமியிலே வாழ்ந்திருக்க உயர்ந்திருக்க செய்தாரானால் எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இனி அவன் சுகித்திருப்பான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு சில காரியங்கள் முடிந்து விட்டது. அவன் தத்தளிப்பு முடிந்து விட்டது, அவன் இக்கட்டு முடிந்து விட்டது, அவன் சிறையிருப்பு முடிந்து விட்டது. இனி அவன் சுகித்திருப்பான். அதே வார்த்தை தான் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. ஒரு சில காரியங்களுக்கு முடிவை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற காலங்களுக்குள்ள வந்து விட்டீர்கள். ஹல்லேலூயா. புதிய வருஷத்திற்குள் போகும்போது ஆரவாரத்தோட போவீங்க, ஆர்ப்பரிப்போட போவீங்க, மகிழ்ச்சியோடு போவீங்க, சந்தோஷத்தோடு போவீங்க. இதுவரைக்கும் சந்தித்தது இனி சந்திக்க மாட்டாய். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில சந்தித்த சில சூழ்நிலைகள் இனி சந்திக்க மாட்டாய். அது இன்றோடு முடிந்து போகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தேவ சமூகத்தில் வேகமாக எல்லாரும் எழும்பி நின்று 2 கைகளை உயர்த்தி இப்போ அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்போ அறிக்கை பண்ணுங்க, சொல்லுங்க, அவன் சுகித்திருப்பான். சகோதரியே, இனி சுகித்திருப்பாய். ஆமென். எத்தனை காலங்கள் ஏங்கினாய் ஒரு நல்ல வாழ்க்கைக்காக, ஒரு நல்ல சமாதானத்திற்காக, ஒரு நல்ல ஐக்கியத்திற்காக, ஒரு நல்ல ஆமென் சந்தோஷமான காரியத்திற்காக. எத்தனை நாட்கள் ஆமென். நீ கடந்து வந்த பிரச்சனை எவ்வளவு, நீ கடந்து வந்த போராட்டம் எவ்வளவு. எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு பிரச்சனை தானே, எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு நிந்தை தானே, எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு அவமானம் தானே, எந்த பக்கம் திரும்பினாலும் உன் வாழ்க்கையில போராட்டம் தானே. கேள்விக்குறியோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்ன வாழ்க்கை இது, எங்க கொண்டு போய் விடுமோ தெரியவில்லை. எத்தனை காலங்கள் வாழ்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. இப்படி போனால், இந்த நிலைமையிலே போனால், ஐயோ என் வாழ்க்கை எப்படியோ மாறிடுமே அப்படித்தானே நினைக்கிறாய். கர்த்தர் சொல்றாரு, அதுக்கெல்லாம் ஒரு முடிவு. இன்னைக்கே வந்த முடிவு. ஹல்லேலூயா. முடிந்து விட்டது. உன் நெருக்கம் முடிந்து விட்டது, உன் சஞ்சலம் முடிந்து விட்டது, உன் தவிப்பு முடிந்து விட்டது, உன் போராட்டம் முடிந்து விட்டது, உன் கண்ணீரின் நிலைமைகள் முடிந்து விட்டது, உன் ஏமாற்றங்கள் முடிந்து விட்டது. இனி சுகித்திருப்பான். உங்களை ஆசீர்வதித்த பெத்தேல மறந்துடாதீங்க. உங்களை சந்தித்த ஆண்டவரை மறந்துடாதீங்க. உங்களுக்கு நன்மை செய்த இடத்துல மறந்துடாதீங்க. உங்களை வாழ வைத்த இடத்தை மறந்துடாதீங்க. அதை மட்டும் சொல்றாரு. முடிவு வந்துட்டு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, எனக்கு ஆராதனை செய். இனி நீ செய்ய வேண்டியது அதுதான். தேவ சமூகத்தை கனவீனப்படுத்தாதீங்க. தேவ சமூகத்தை ஒரு நாள் கனவீனமா நினைக்காதீங்க.
அதுதான் நம்மளை வாழ்க்கையை உயர்த்துகிற இடம். அதுதான் வாழ்க்கை தரத்தை மாற்றுகிற இடம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, தேவன் இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டீர். உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீர். யாக்கோபு இனி சுகித்திருப்பான். அவன் கடந்து வந்த காலங்கள், அது இக்கட்டு காலமாக இருக்கலாம், அது சிறையிருப்பின் காலமாக இருக்கலாம், அது தத்தளிப்பின் காலமாக இருக்கலாம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்கப்பா. ஒரு புதிய நிலைகளுக்குள்ளே கர்த்தர் யாக்கோபின் வாழ்க்கையை கொண்டு வந்தீர் அல்லவா? அதுபோல குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையின்படியே ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். இந்த வாரம் முழுவதும் அற்புதமாய் நடத்தும். எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். கிருபைக்குள்ளே உடைய பிள்ளைகளை மறைத்து கொள்ளுங்க. உங்களுடைய வேலைகள், உடைய தொழில்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையினால கர்த்தர் நிரப்புவீராக. சமாதானத்தின் தேவன் இவர்களோடு இருப்பீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரியே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.